மேகசிங்கில் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாக்கிய வணக்கம். இது ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயம். நான் உங்கள் திதியோகரண ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாக்கியம் மணிவண்ணன். இந்த பதிவு பாதகாதிபதிகளை பற்றிய ஒரு அற்புதமான பதிவுங்க. ஏன்னா இந்த பாதகாதிபதியை வைத்து நிறைய பேர் ஒரு தவறான பலன்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பாதகாதிபதி தசை வந்துருச்சு, புத்தி வந்துருச்சு, ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்புகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சித்தரிக்கப்படுகிறது. இது சரிதானா அப்படின்னா அதில் ஒரு நுட்பமாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம கவனிக்கும்போது ஒரு சில பாதகாதிபதிகள் கெடுபலன்களையும் ஒரு சில பாதகாதிபதிகள் நற்பலன்களவே தருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பார்ப்போம். முதல்ல நம்ம இந்த பாதகாதிபதிகள் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ ராசிகள் 12 ராசிகள் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லைங்களா? இதை நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேச ராசியை சரராசி மண்டலம் என்றும், அதே போல் ரிஷபத்தை ஸ்திரராசி மண்டலம் என்றும், அதே போல் மிதனத்தை உபய ராசி மண்டலம் என்றும் நமக்கு பிரித்து காட்டியிருக்காங்க. இது அப்படியே ரிப்பீட் அடிக்கும். இப்போ அடுத்த ராசி என்ன? கடகம். கடகம் உங்களுக்கு சரமாக வேலை பார்க்கும். சிம்மம் உங்களுக்கு ஸ்திரமாக வேலை பார்க்கும். அதே போல் உபய ராசியாக கன்னி வேலை பார்க்கும். இது அப்படியே திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னாக்க அது சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 முறைகள் வரும். ஸோ இந்த 4x3 கணக்கு போட்டிங்கன்னா 12 ராசிகளுக்கு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இதில் நீங்கள் பிறந்தது சரராசி மண்டலத்தில் உங்களுடைய லக்னம் நின்று இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு மேஷம், கடகம், இப்போ இதில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, கடல் லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு பாதகாதிபதி ஸ்தானமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்போ மேஷத்துக்கே நம்ம பார்ப்போமே. இப்போ மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய 11ஆம் இடம் எது வரும்? மேஷத்தை நீங்கள் 1ன்னு வச்சுட்டிங்கன்னா மேஷம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, சிம்மம் அதாவது மிதுனம் 3, கடகம் 4, சிம்மம் 5, கன்னி 6, துலாம் 7, அதே போல் விருச்சிகம் 8, தனுசு 9, மகரம் 10, அடுத்தது கும்பம் 11. ஸோ இப்படி தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அது சர ராசி மண்டலமாக இருப்பதால் அங்கிருந்து 11ஆவது இடமாக வரக்கூடிய அந்த வீடும் அந்த வீட்டு ஓனரும் பாதகத்தை வெளிப்படுத்துவார்கள் என பலன்கள் சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இயற்கை பாவர்கள் ஒரு மாதிரி பலன்களையும் இயற்கை சுபர்கள் ஒரு மாதிரி பலன்களையும் வெளிப்படுத்துவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாதகாதிபதி இப்போ உங்களுக்கு யார் வந்தாங்க? இப்போ மேஷ லக்னத்துக்கு பார்க்கும்போது கும்பம் என்பது பாதக ஸ்தானமாகவும் அந்த வீட்டு அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் வந்துட்டார். ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. அந்த பாதகாதிபதியே இப்போ ஒரு கரணநாதனாக அல்லது ஒரு நாம யோகத்தின் அடிப்படையில் யோகியாக வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக பாதகத்தை தரமாட்டார். இப்போ இது யாருக்கு அந்த அமைப்பு வரும்? இப்போ நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. பாதக ஸ்தானம் என்பது சனி பகவானுடைய வீடு, கும்ப வீடு. பாதகாதிபதி சனி பகவான். அப்போ நீங்கள் பிறந்தது கரணத்தின் அடிப்படையில் ஒரு கௌள கரணத்தில் பிறந்திருக்கீங்க அல்லது ஒரு சகுனி கரணத்தில் இப்போ பிறந்திருக்கீங்க. அதே போல் நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் நீங்கள் விஷ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகத்தில் பிறகுங்க. ஏன்னா இந்த விஷ்கம்பம், கண்டம், பரிகம் நாமயோகத்துக்கு யோகமாக வரக்கூடிய கிரகம் சனி பகவான். அப்போ உங்களுடைய பாதகாதிபதியே இங்கே என்ன நடக்கிறாரு? யோகியாக வர்றாரு, கரணநாதனாக வருகிறார். ஸோ இந்த அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த பாதகாதியை இப்போ நினைத்து நீங்கள் சிறிதளவும் பயப்பட தேவையே இல்லை. அதே பாதகாதிபதி உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களை வழங்குவார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவான் பாதகாதிபதி, அவரே கரணநாதன். சனியே பாதகாதிபதி, அவரே யோகி. நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் யோகி. இந்த தன்மையில் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையாட்கள் மூலமாக அதிகப்படியான யோக பலன்களை இந்த சனி பகவான் வழங்குவார். ஏன்னா சனி பகவான் வேலையாட்கள். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலையாட்கள், உங்கள் வீட்டில் யாராவது வேலை பார்க்குறாங்கன்னா வேலையாட்கள், தோட்டத்தில் யாராவது வேலை பார்க்குறாங்கன்னா வேலையாட்களை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எங்கேயாவது வேலை பார்ப்பீங்க இல்லையா? அந்த இடத்துல உங்களுடைய சக ஊழியர்கள், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஊழியர்களாக இருப்பாங்க இல்லையா?
அவர்கள் வந்து உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்கள் தான். ஸோ அவர்கள் வழி நற்பலன்கள் என்பது நிறைய நடக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து சனி பகவான் யார்? சனி பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வந்து நீதிமான். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது வந்து ஒரு பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஏதாவது வந்து ஏன்னா முன்னோர்களுடைய கர்மாவின் படி அது வந்து ஏதோ ஒரு சிக்கலில் வந்து மாட்டிடுச்சு. ஆனால் இப்போ உங்களுடைய கர்மாவின் படி, உங்களுடைய ஜனன அமைப்பின் படி பாதகாதிபதியே கரணநாதனாக பாதகாதிபதியே நாம யோகத்தின் அடிப்படையில் யோகியாக வருவதால், சனி வந்து இந்த தன்மையில் வருவதால், நீங்கள் இப்போ வழக்குகளை தொடுத்தால் அந்த நிலத்தில் இருக்க பிரச்சனைகளை வந்து சரி செய்வதற்காக ஒரு வழக்கை வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். 100% வந்து உங்களுக்கு வெற்றி என்பது உறுதி. ஏன் அப்படின்னா சனி பகவான் வந்து நீதிமான். அந்த நீதிமானாக இருக்கனால அவர் வந்து நீதியை வந்து பெற்றுத் தருவதற்கு உண்டான முழு அதிகாரத்தையும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வந்து வாங்கிட்டு தான் வந்திருக்காரு. அதனால் கண்டிப்பாக அவர் வந்து வாங்கி கொடுத்துருவார். மேலும் சனி பகவான்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வந்து உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியமாக வந்து செயல்படுவார். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்கி எழுந்திருக்கணும்னா சனி பகவானுடைய அருள் இல்லாமல் நம்ம வந்து தூங்க முடியாது. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு உண்டான பாவகாரகாதிபதியே வந்து சனி பகவான் தான். நல்ல அயன சயன போக சுகங்கள் வந்து வேண்டும் அப்படின்னா சனி பகவானுடைய ஆதரவு இல்லாமல் யாருக்குமே இங்கே வந்து கிடைக்காது. அதே போல் ஒரு மறதியை வந்து ஏற்படுத்தி இன்றைக்கி ஒரு கஷ்டம் நமக்கு ஒரு நோய் நொடியால் நல்ல வலி வேதனைகள் அல்லது ஒரு பொருளை வந்து தொலைச்சிட்டோம், நம்ம ஒரு பணத்தை தொலைச்சிட்டோம், ஒரு தங்கத்தை தொலைச்சிட்டோம், அல்லது வேறு யாராவது நம்மளை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க. எல்லார் வாழ்க்கையிலும் இது வந்து ஏதோ ஒரு காலகட்டத்துகளில் வந்து நடக்கிறது தான். ஆனால் அது தூங்கி எழுந்திரிச்சாக்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து அடுத்த நாள் வந்து நம்ம வந்து எழுந்திரிக்கணும். ஸோ நேற்று இன்றைக்கி நடந்தது இந்த மாதிரி நடந்தது, முந்தின நாள் இந்த மாதிரி நடந்தது, 3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி தான் நடந்துச்சு, 1 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் நடந்துச்சு, இதையே இந்த கெட்டதையே நீங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து நரகமாக மாறிடும். ஸோ நல்ல ஒரு நடந்த ஒரு கெட்ட பலன்களை எல்லாம் மறக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தக்கூடியவர் வந்து சனி பகவான். சனி பகவான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆயுளை வந்து ஒரு ஜாதகருக்கு கொடுத்து அந்த கர்மாவை வந்து தீர்ப்பதற்கு வந்து உதவி செய்வது தான் வந்து சனி பகவான். சரிங்களா? இப்படி நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டே போகலாம். உலகில் உருவாகக்கூடிய கழிவுகளை எல்லாம் வந்து வெளியேற்றுறவர், சிறுநீர் வழியாக, மலம் வழியாக, வேர்வை சுரப்பி வழியாக வெளியேற்றக்கூடியவர் வந்து சனி பகவான். கழிவுகள்லாம் வெளியில் போகலாம்னு நினச்சி பாருங்கள். அப்போ இந்த மாதிரி நற்பலன்களை வந்து அதே பாதகாதிபதி வந்து வழங்குவார். இப்போ அடுத்த ராசியை நம்ம எடுத்துக்குவோம். ரிஷப மண்டலம். ரிஷபம் என்பது ஸ்திர ராசியை வந்து குறிக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் என்பது பாதகமாக வரும். ஸோ 9ஆம் இடம் என்பது சனி பகவானுடைய வீடாக தான் வரும். ஸோ இந்த நீங்கள் அமைப்பில் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா இதே நன்மை நீங்களே எடுத்துக்கலாம். இப்போ மிதுன ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. மிதுனம், கன்னி, அதே போல் தனுசு, மீன ராசி. இந்த 4 கார்னர் இருக்குது இல்லையா? இந்த 4 கார்னருமே வந்து உபய ராசிகளாக தான் வரும். ஸோ இந்த அமைப்பில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய பாதக ஸ்தானம் என்பது 7ஆம் இடமாக வரும். இப்போ மிதுனத்தில் பிறந்தால் 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து தனுசு. அதே போல் கன்னியில் பிறந்திருந்தீங்கன்னா 7ஆம் இடம் மீனம். மீனத்தில் பிறந்திருந்தீங்கன்னா 7ஆம் இடம் கன்னி. தனுசில் லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா 7ஆம் இடம் வந்து மிதுனம். ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம மிதுனத்தையே எடுத்துக்குவோம். மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. அப்போ உங்களுடைய பாதகாதிபதி யார்? குரு பகவான். அப்போ இந்த குரு பகவானே உங்களுக்கு கரணநாதனாக வந்து விட்டால், குரு பகவானே உங்களுக்கு ஒரு நாமயோகத்தின் அடிப்படையில் யோகியாக வந்து விட்டால் இந்த பாதகம் வந்து வேலை பார்க்காது, கெடுபலனை தராது. அதற்கு பதிலாக அவர் வந்து தனம் சார்ந்த யோகத்தை வந்து ரெகுலராக வந்து கொடுப்பார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாதகாதிபதியை நீங்கள் வந்து ரெகுலராக வந்து வழிபாடு பண்ண ஆரம்பிக்கணும். பண்ண பண்ண உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் வந்து ஏற்படும். இப்போ முன்ன மேஷத்துக்கு ரிஷபத்துக்கு என்ன பண்ணோம்? பாதகாதிபதி சனி வந்தார். அப்போ சனீஸ்வரனுடைய வழிபாட்டை நீங்கள் ரெகுலராக எடுக்கணும். சனிக்கிழமையில் எடுக்கலாம். ஒரு பார்த்தீங்க அப்படின்னாக்க பூச மாதம் உத்திரட்டாதியில் வந்து வழிபாடு பண்ணலாம். அது இல்லாமல் வந்து விஷ்கம்பம், கண்டம், பரிக நாமயோகங்களில் போய் கும்பிடலாம். கௌளவ கரணத்தில் போய் கும்பிடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வழிபாடு பண்ண பண்ண அதே பாதகாதிபதி உங்களை வந்து நிச்சயமாக வந்து உயர்த்துவார்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது மிதுனம் என்ன பண்ணோம்? பாதகாதிபதி குருன்னு பார்த்தோம். குரு பகவானுடைய வழிபாடை வந்து நீங்கள் ரெகுலராக எடுக்கணும். வியாழக்கிழமையில் குரு பகவானுடைய வழிபாடு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்களில் குரு பகவானுடைய வழிபாடு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ சூலம், வரியான், வைத்திருதி நாமயோகங்கள், சதுஷ்பாத கரணம் இதில் வந்து குரு பகவானுடைய வழிபாடை நீங்கள் எடுக்க எடுக்க அந்த பாதகாதிபதியை வந்து வழிபாடு பண்ண பண்ண மேன்மேலும் நீங்கள் வந்து உயர்ந்துகிட்டே இருப்பீங்க.
சரிங்களா? ஸோ இப்படிலாம் இருக்குது. இது நீள் பதிவாக போயிட்டே இருக்குது. மற்றொரு பதிவில் இதை சார்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசி தெரிந்து கொள்ளலாம். முடிந்தளவு இந்த தகவல்களை பகிருங்கள். நன்றி. வணக்கம்.